Good afternoon. Good evening. Oh, ஆமா. சரி. Good evening guys. Good evening guys. எங்க போறோம்? So உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு June 5th. ஆமா, கார்த்தியான நிறைய கார்த்தி மட்டும் இல்ல, நிறைய அடுக்கடுக்கா பர்த்டே இருக்கு. ஆனிவர்சரி இருக்கு. கார்த்தி இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கார்த்தி ப்ரோ பர்த்டே, விக்கி பாய் பர்த்டே, பிரதீப் அம்மா பர்த்டே, கார்த்தி ப்ரோ அம்மா பர்த்டே, ரேஷ்மா ஃபரீத் வெட்டிங் டே. எல்லாரோட கூடிய ஒரு நாளா. ஸோ இட்ஸ் செலிப்ரேஷன் டே. ஆமா. இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னா எப்பவும் போல கிஃப்ட் வாங்க. ஓகே. ஸோ கார்த்தி வீட்டில் தான் வந்து கேக் வெட்ட போகிறாங்க. ஆனால் அது கார்த்திக்கே தெரியாதுன்னு இந்து வந்து நினச்சிட்டு இருக்கு. ஆனால் காலையிலே கண்டுபிடிச்சிருப்பாரு, இல்லைன்னா நேற்று நைட்டே கண்டுபிடிச்சிருப்பாரு அந்த ஆளு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல. இந்து வேற சொல்லிடுச்சு 2-3 தடவை. இவர் வேற பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஃபோன் பண்ண முடியல ப்ரோ அப்படின்னுச்சு. சரி நான் என்னங்க பண்ணும் அப்படின்னா, முக்கியமான விஷயமே நம்மள்ட்ட தான் இருக்கு. என்னன்னு சொல்லு. பிரியாணி காணா சாப்பாடு பூவா எப்ப பார்த்தாலும் சோறுன்னு. ஸோ முக்கியமான ஐட்டம் அதுவும் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நான் பதம் பார்க்காம அந்த பிரியாணியை யாரும் சாப்பிட முடியாது. ஆமா, இவன் பதம் பார்ப்பது சாப்பாடு. எதையாவது பொண்டாட்டிங்கிற கொஞ்சமாவது உனக்கு ஞாபகம் இருக்குதா? வர வர பாய்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஆயிட்ட நீ. ஏதாவது பொண்ணு போனா கூப்பிட்டு நீயே காட்டுவ போல. இவன் பாத்துருப்பான், அதனாலதான் பாத்தியா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்பா இவனும். நான் எவ்வளவு பெருந்தன்மையா ஒத்துக்கிறேன். நம்ம சண்டே அப்புறம் வச்சுப்போம். ஸோ நம்ம எங்க போறோம்னா கிஃப்ட் வாங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு. அது ஒரு அமேசிங். கடுகு சிறுசா இருந்தாலும் பொரியுறது பெருசு இல்லையா? அதனால நம்ம கொடுக்குற கிஃப்ட் சிறுசா இருந்தாலும் சாமி காரம் கடுசா இருக்கும்பாங்க. பொரியுறது பெருசா இல்ல, சமைக்கிறதுலே இருக்காயா 24 மணி நேரமும். இல்ல, போன வீடியோல யாரோ ஏதோ சொல்லியிருந்தாங்க, எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. அப்படி இல்ல, எப்பவுமே நாங்க வந்து கிஃப்ட் எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு தடவை கொடுத்ததோட இல்லாம 2வது தடவை அந்த கிஃப்ட்டை பாக்குறாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கிளிம்சி வரணும், ஒரு இது வரணும். ஓகே, இது வந்து இவன் கொடுத்தான் அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் அப்படி கொடுக்கறது எப்படி கொடுக்கலாம்னா, ஏதாவது ஃபோட்டோ ஃப்ரேம், ஏதாவது மெமரபிளாக கொடுக்கலாம். ஏன்னா இவருக்கெல்லாம் வந்து வேற எதுவுமே கொடுக்க முடியாது. வாட்ச் ஆக்சுவலா நாங்க எங்களுக்குள்ள இந்த கிஃப்ட் கொடுத்து வாங்குற பழக்கமே கிடையாது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. எப்ப சில பேருங்கெல்லாம் வந்தாங்களோ குடும்பஸ்தன்னு நம்ம உசுர வாங்குறானுங்க, நமக்கு செலக்ட் பண்ண கூட தெரிய மாட்டேங்குது. ஒரு கண்ட்ரி இதெல்லாம் ஒரு தமிழர்கள் பண்பாடு. என்னது கிஃப்ட் ஒரு ஏதாவது செலிப்ரேஷன் கங்க்ராச்சுலேஷன் வந்துச்சு, கங்க்ராச்சுலேஷன் இல்லாம தமிழ்ல சொல்றாங்க வந்துச்சுன்னா நம்ம கிஃப்ட் பரிமாற வேண்டாமா? முதல்ல நம்ம கிஃப்ட் வாங்கிட்டு அங்க இருந்து சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போறோம். ஸோ நிறைய பேக் டு பேக் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு நிறைய பேர் வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆஷி ப்ரோ எல்லாரும் வராங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நிறைய பேர் வந்தாங்கன்னா நீங்கள் பார்க்காத நிறைய பேரை பார்ப்பீங்க இன்னைக்கு. இல்லை, பார்த்துருப்பீங்க, ஆனால் அடிக்கடி பார்த்துருக்கேன். மணக்க பிரியாணி. ஆமா, ஒரு வழியா கிடைக்குமா கிடைக்காதுன்னு போராடி வாங்கியாச்சு. ஆமா, வாங்கியாச்சு. வெற்றி கிரகமா கிரகம் இல்லடி, அது வெற்றி கிரகமா. வாங்கிட்டோம் பிரியாணி. ஸோ கிஃப்ட்டும் வாங்கிட்டோம். ஆமா, கிஃப்ட்டும் வாங்கிட்டோம். டிராஃபிக் ப்ராப்ளம்னால வீடியோ எடுக்க முடியல உங்களால. ஆமா, நீங்களே பாருங்களேன், அந்த கண்குள்ள காட்சி. எங்க எப்போ நடு ரோட்ல இங்கேயே எங்களுக்கே பார்க்கிங் கிடைக்கலையே. இப்ப மணி 7. நாங்க எப்படியோ அதெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே எப்படி 10 மணி ஆகும். நாளைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் எபிசோடு இன்ட்ராசிட்டி பார்க்கிங் பரிதாபங்கள். ஆமா, அதையும் நாங்க ஒரு வீடியோ போடுறோம். காலையில ஏஞ்ச நேரத்துல இருந்து பார்க்கிங் எப்ப கிடைக்குதுன்ட்டு. அதுவும் நாளைக்கு ஃப்ரைடே. ஆனாலும் இது லீவு வேற. கசகசன்னு அடிக்க போறானுங்க நாளைக்கு. எப்பதான் பார்க்கிங் கிடைக்கும்? நாளைக்கு நீ 6 மணிக்கு ஏஞ்சாதான் உண்டு. என்னதான் ஈஸியா ஏமாத்திடுறீங்க. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே. சரி, ஓகே ஓகே. அங்க போயிட்டு நிறைய பேர் வெயிட் பண்றானுங்க வேற. கவின் வேற ஆல்ரெடி ஒன்னா பிரியாணி வாங்கினியா இல்லையானா கொண்டு போய் அவனுக்கிட்ட முதல் பிரியாணியை காட்டுவோம். A few moments later. என்ன
பேட்டரி பாய் வந்தாச்சு. ஏய் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணவையா? உனக்கு சர்ப்ரைஸ் ப்ரோ. நீ போய் உள்ள இரு ப்ரோ, எடுத்துட்டு அதனால வரலாம். கேக் அவங்க மேல ரெடி பண்ணிருக்காங்கன்னா கீழ டீசென்ட்டா வெயிட் பண்ணிட்டு இவ்வளவு கேவலமா நாங்க வந்து மாட்டிட்டோம். ஃப்ரண்ட் வண்டியில கேக் எடுத்துட்டு போனானுங்க, பாத்துட்டேன். நான் சொல்லல இந்த ஆள் கண்டுபிடிச்சிராரு நேத்து நைட்டுன்னு. எனக்கு நேத்து மதியத்துல இருந்தே தெரியும். இதுல வேற இந்து வேற சொல்லிட்டு இருக்காங்க இவர்கிட்ட இருந்து போன் பண்ணவே தெரியல முடியலங்க. ஆல்ரெடி அந்த ஆள் கண்டுபிடிச்சிருவாரு. நீங்க வேற என்னங்கறாது நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஐயோ ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளு முகரையும் பாரு. இப்படிதான் நம்ம ஏமாந்து இருக்கிறோம்னு நினைக்கிறேன். இவ்வளவு கேவலமா சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க? அவ காத்தியன கீழே இருக்காருன்னு நம்ம நினைச்சு கூட பாக்கலையே. ஓ அதனாலதான் மூத்தியன கீழே வர மாட்டேன்னு சொன்னாரோ. ஹாய் 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 வணக்கம். ஏய் கொஞ்சம் ஒளிஞ்சாவது நீ உங்க ரெண்டு பேத்துக்கு தான் நாங்க பாரு கேக்க கையில வச்சுக்கிட்டு இப்படி சர்ப்ரைஸ் பண்றா. அவன் தான் வந்து செலக்ட் பண்ணதே. திரமிசு கேக் வேணும்ட்டு அவனே கேட்டேன் என்ன கேக்குறான். திரமிசு தான் சரி வா அதுக்கு போ. போடா பிரியாணி எடுத்துட்டு மேல போடா. முன்னாடி வெயிட் பண்றீங்கடா. உங்களை எல்லாம் நம்பி சர்ப்ரைஸ் பண்றது போடா எடுத்து. சி இவ்வளவு தூரம் சர்ப்ரைஸ் சொல்லி ஏமாந்துட்டோம். என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. பார்த்துட்டேன். ஏய் பிளாக் ஷிப். எச்சி அந்த பொம்பளை போய் கவர் பண்ணிட்டீங்க. இவன் தாங்க கவர் ஆயிட்டான், கண்ணுலயே கவர் பண்ணிட்டான். வீட்டுக்குள்ள போய் எடுத்து போவோம். 4 பிரியாணி பாக்கெட். இந்த பர்த்டே பாய் இங்க ஒருத்தர் கூட நிக்க கேக் வாங்க வந்தான். இன்னொருத்தர் வேலை பாடி போய் மாப்பிள்ளை கதை மாப்பிள்ளை இல்ல முடியாது. இன்னும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் பர்த்டே பாய் வரலைங்க. என்ன இருட்டா இருக்கு? பலூன்ஸ்லாம் யாரு யாரு கவின் ஊத்துனதா பலூன்? பாட்டு பாடுவாங்க. இப்ப எதுக்கு லைட் அப்படி இருக்கு? ஏதாவது சொல்லிட போறேன். ஆல்ரெடி தெரிஞ்ச பிளான சர்ப்ரைஸ் பிளான் ஆக போறேன். கவின் கண்டத போய் ஒளிஞ்சு பாக்க வேண்டியவா? எந்த வீட்டுக்காரங்க என்ன லைட் ஆஃப் பண்ணியாச்சு. 3 2 1 ஓனர் பயப்படுறான். ஹாப்பி பர்த்டே கார்த்திக். சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? இந்த சர்ப்ரைஸ் பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க கார்த்திக்? எல்லாமே இந்த போன்ல தனியா vlog எடுத்துட்டேன். அது மாதிரி ரியாக்ஷன் பாரு. நீங்க அப்படி ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. நீ பண்ணது எல்லாமே கரெக்ட். ஆனா நீ சூஸ் பண்ண ஆளுங்க தான் ரொம்ப தப்பு. அவனை ஏங்க கடைசி டைம்ல கீழ கீழே ஆரம்பிச்சது. பால் வாங்கிட்டு வர சொன்னாலே இவ்வளவு பெரிய பால்னாலே தெரியல எத்தனை பேர் வராங்க. கிராசரி பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்துல தான் வருவா. இவ்வளவு நல்லா பிளான் பண்ண தெரிஞ்சவனுக்கு யாரை வச்சு பிளான் பண்ணணும்னு தெரியாம போயிடுச்சு. அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்க. நீங்க லாஸ்டா வந்து ஏய் சூப்பர். ஏய் அப்படிதான் அதே மெயின்டைன் பண்ணுங்க. பலூன் பிளாஸ்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். எவ்வளவு கேவலமா போய் சொல்றாரு பாருங்க அண்ணன். உடுப்பா இது எலக்ட்ரிக் சுடு.
ஹாப்பி anniversary. Thank you, thank you. Thank you, Nago. Happy birthday, Nago. Happy anniversary. Thank you. Happy anniversary. Happy birthday anniversary. பாத்தீங்களா கண்ணகிய husband அர்த்த பண்ணதும் இவன் மேல தானே வெடிக்க வந்த எல்லா பலூனையும் உடைச்சு நாங்க சேர்ந்து வெடிப்போம் சரிங்களா ஏய் சேர்ந்து வெடிடா நீதான் கவி. ஏங்க வண்டி முடிய காத்தீங்க எதையாவது வளரிட்டு இருக்கீங்க ஹாப்பி பர்த்டே பாத்தீங்க இவங்க கூட்டம் முழுவதும் சிரிப்பா இருக்கு. யாரு கூட்டம் ரெண்டு இருக்குண்ணா என்னதான் இருந்தாலும் வீட்டுக்காரமாக 3 நாள் கூப்பிட்டீங்க. கூட்டுக்காரமா போதும் மணி வீடியோ எடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கிரெடிட்ஸ்ல போடுங்க. போடுறேன் நேம்ஸ்க்கு எதுவும் பங்கம் வந்துட கூடாது. சரி அம்மா. சாப்பாடுனாலே நம்ம மட்டுமே வரமோ ஏன் அப்படி எல்லாத்துக்கும் பரிமாறுறமா ஏன்டா சி அதை பார்த்து எடிட் பண்ணிட்டு பைத்தியம் 65 இருக்கு எல்லாம் இருக்கு பதறாத பார்சல் பண்ணு அப்ப இங்க இருக்க பாதி பீஸ் எங்க போச்சு ஏய் அந்த vlog கிட்ட அண்ணன் கொடு ஏய் கவினா நீ தானே vlog கிட்ட எங்க கொண்டு போன அவன்ட்ட கிட்ட இல்ல ப்ரோ அவன் தான் கிட்ட நிக்கறான் ஹாய் கவினா கவின் ஏன் கேட்டரிங் சர்வீஸ் கையில எடுத்தா சொல்லு ஏய் புண்ணியடா எப்படி தானே போற இடத்துல எல்லாம் தாபாவே செயல்படுறேன்னு தெரியல எனக்கு பஞ்சாபி தாபா भाई साहब क्या चाहिए वो रोटी दे दो आगे बिरयानी அவன் இன்னும் திருந்தல மாமா. அவன் சௌந்தர்யா இல்ல இல்ல பரவாயில்ல நான் இருக்கேன். இங்க பாருங்க. ஜாக்கி அண்டர்வேர் இல்ல அப்படிலாம் இல்ல சரி ஓபன் இங்கே பண்ணிக்கலாமா இல்ல தனியா அந்த அக்கா ரியாக்ஷன் மேஜிக் கப்பெல்லாம் சொல்ற மேஜிக் கப் போடுறாங்க கப் இல்லையே இது ஆர்சி பிரிங் பண்ணுச்சுல அதுக்காக கப்பா ஏய் சென்னை தோத்துச்சு ஆமா அதுக்கும் சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. வாவ் சூப்பர் ஏய் திவ்யா ஏய் என்னக்கா நடுவுல நீங்களும் இருக்க மாதிரி இருக்கு மிஸ்டர் தினேஷ். ஆனா இப்ப நீங்க இருக்கீங்களடா. ஓ அப்படி நான் வேற ஒன்னு பண்ணேன் ஏய் நைஸ் 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 சோ டிடி ஞாபகார்த்தமா இந்த கப்ல நான் என்ன குடிக்கணும் இதுல என்ன குடிக்கணும் இத நீ கொண்டு விளம்பரம்
ஏய் நீ சொல்ற டிடி அட்ரஸ்னு அடிச்சிட்டீங்க பை டிடி அட்ரஸ் பை டிடி எழுதணும் கமல் கம்பெனி மாதிரி ஆயிருமா Thank you தெரியும் வாய் அப்படியே சாப்பிடுங்க சரிம்மா